வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொள்ளு ரசம் செய்வது எப்படி? அதுக்கு இந்த கப்பில் அரை கப்பு கொள்ளு எடுத்துக்கிறேன். ஒரு குக்கரில் போட்டேன். இது குக்கரில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி தக்காளி பழம் போட்டு குக்கரில் விசில் விடணும். இதுக்கு தேவையான தண்ணிங்க. நான் கொள்ளு வறுத்து வச்சுருக்கேன், அதை தான் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட கொள்ளு இருந்தால் வறுத்துக்குங்க. ரசம் நல்லது உடம்புக்கு. கோல்டானா குழந்தைங்களெல்லாம் கொடுக்குறாங்க. 2 தக்காளி, கொத்தமல்லி தழை இதிலே போட்டுக்கலாங்க. இப்போ இது வந்து ஒரு 4 விசில் இல்லை 5 விசில் வரணும். அப்போ தான் அந்த பருப்பு மசிஞ்சிரும். நம்ம கையால் நசுக்கிற அளவுக்கு மசிந்துடும். அதுக்கடுத்தது நம்ம குக்கரில் விசில் வச்சுட்டு மிளகு சீரகம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது 5 விசில் வரணும் குக்கர். கொள்ளு ரசத்துக்கு மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு 3 மிளகா, மிளகும் சீரகம் சேர்ந்து 3 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. 2 கட்டி பூண்டு, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். கூட பெருங்காயம் சேர்த்து போட்டு அரைச்சிக்கணுங்க. இதை இப்போ மிக்சியில் அரைச்சிக்கணுங்க. அரைச்சாச்சுங்க. மிளகு சீரகம் காஞ்ச மிளகா பூண்டு கொள்ளு ரசத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அரைச்சாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த ஜார்லேயே கொள்ளு குக்கரில் விசில் வச்சுக்கல இதில் போட்டு அரைச்சிக்கணுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொள்ளு ரசங்க குக்கரில் விசில் வச்சுக்கணுங்க. அதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் கொட்டிக்கணும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சாச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். கொள்ளு ரசம் தாளிக்கிறதுங்க. அதுக்கு என்னென்ன தேவை: கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா, மிளகு சீரகம், 2 மிளகா, பூண்டு பொடி பண்ணி வச்சுக்கிறேன். புளி ஊற வச்சுக்கிறேன். குக்கரில் வச்சில்ல கொள்ளு அதை அரைச்சி வச்சுருக்கிறேன் மிக்சியில். கொள்ளில் போட்ட 2 தக்காளி அந்த தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ ரசம் எப்படி செய்யறது? இதிலே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேங்க. தக்காளி கரைச்சிட்டேன். இதிலே கடாய் வச்சாச்சுங்க. தேவையான எண்ணெய், கடாய் காஞ்சிடுச்சுங்க. கடுகு கடுகு காஞ்ச மிளகா எடுத்துது. உங்களுக்கு காரத்துக்காக பச்சை மிளகா போடுறேன். உங்களுக்கு காரம் வேணால் வெறும் காஞ்ச மிளகா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா அதாவது கருவேப்பிலை, ஆயிடுச்சுங்க. அதுக்கடுத்தது மிளகு சீரகம் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது புளி தண்ணி ஊற்றணும். புளி தண்ணி ஊற்றியாச்சுங்க. அதுக்கடுத்தது தக்காளி கொள்ளு கூட தண்ணி போட்டு தக்காளி போட்டு விசில் வச்சுல அதில் 2 கரைச்சி வச்சுக்கிறேன். அந்த தண்ணியும் தக்காளியும் இதுக்கு தேவையான உப்புங்க. ரசத்துக்கு கொள்ளு ரசம் அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. குழந்தைங்க கோல்டோ நம்மளுக்கு கோல்டு பிடிச்சாலும் அவ்வளோ நல்லது. கொள்ளு உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான பொருளுங்க. ரசம் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மிக்சி ஜாரில் இருந்து அந்த கொள்ளு அரைச்சி வச்சுருந்தேங்க அதை ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கிறேன். ரசம் இதை பண்ணிங்களா அதில் அந்த தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம். கொள்ளை
அது இதில் ஊற்றிடலாம் அந்த பருப்பை. கொதிக்க போகுதுங்க கொள்ளு ரசம். கொதிச்சதும் கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரசம் கொதிக்குதுங்க, வேறு பாத்திரத்தை மாற்றிக்கலாம். கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ரசம் நல்லா கொதிக்குதுங்க, இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க. கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூக்கணுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டுக்கு டயர்டு இருந்தாலும் போயிடுங்க. ட்ரை பண்ணுங்கள்.